மகர ராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பிட்ட 2026ஆம் வருடம் லோன்ஸு அண்ட் இஎம்ஐஸ் இதுலேருந்துலாம் வெளியில் வர முடியுமா அப்படின்னா, வாங்குற சம்பளம் எவ்வளவோ அதில் வந்து ஒரு 70 to 80% வந்து கடனுக்கும் வட்டிக்குமே போயிடுது. ஏன்னா குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது போன வருஷம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ தான் அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். 6க்கு குரு எப்போ போனாரோ அப்போத்துலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா கடனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடுவார். ஸோ கடந்த ஒரு 6-7 மாதமாகவே கடன் சுமை அப்படிங்கிறது மகரத்துக்கு அதிகமாக தான் இருக்குது. வாங்குறதும் ஒரு ரொட்டேஷனுக்கு சரியாக இருக்குது. வாங்குறேன், கடன் அடைக்கிறேன், சாப்பிட்றேன், இவ்வளோ தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்கலாம் கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக அடைக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு அப்ராட் லக் இருக்குது. ஸோ அப்ராடில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அங்கே போயிட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக லோனை டக்குன்னு அடைச்சிடலாம். அதேமாதிரி வெளி மாநிலத்துக்கு ஒரு வேலைக்கு மாறிக்கிட்டிங்கன்னா லோனை டக்குன்னு அடைச்சிடலாம். ஸோ இந்த ஒரு 2 ஸ்ட்ராட்டஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுலையுமே கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது அதிகமாக நம்மளை செலவு பண்ண வைக்கும். ஸ்பெண்டிங்லேயும் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும்போது லோன்ஸை நீங்கள் டக்குன்னு அடைக்க முடியும். அடுத்து குரு உச்சமாக போகிறாரு, உச்சமாகி ராசியவே பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கடன் சட்டுன்னு அடையக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது மகர ராசிக்கு இருக்குது.